Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுற பால் பன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப சுலபமா சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். நீங்க மைதா மாவு சேர்க்க வேண்டாம் அப்படி நினைச்சீங்கன்னா கோதுமை மாவுலயே நம்ம செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனா பேக்கரியில வாங்குற டேஸ்ட் வரணும் அப்படினா மைதா மாவுல செஞ்சா தான் நமக்கு கிடைக்கும். 1 கப் மைதா மாவுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். அதுல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியா எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி வச்சிரலாம். அது மாவோட சேர்த்தா நல்லா இருக்கும். இதுல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காவோட விதைகள் மட்டும் எடுத்துர்க்கேன். அப்போ நம்ம அரைச்சா நல்ல வாசனையா இருக்கும். அடுத்து நம்ம மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கப் தயிர் எடுத்துர்க்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். பேக்கிங் சோடாவும் தயிரும் சேர்த்ததுமே கொஞ்சம் நொரையா வரும். இப்போ இன்னொரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, இது கிட்டத்தட்ட 125 கிராம். கூடவே 1 சிட்டிகை உப்பு, நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சர்க்கரை, கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல தயிர், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நான் 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவா தண்ணி சேர்த்துர்க்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் கெட்டியான மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். சரியா இருக்கு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மாவு ரெடியா இருக்கு. இனி இதை நம்ம ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இருக்கட்டும். இப்போ 25 நிமிஷம் போல ஆகியிருக்கு. நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்தேன். அதில் நம்ம ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்திட்டோம். அதனால மீதி இருக்கிற சர்க்கரை கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும். அதை நம்ம தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, ஒரு மாதிரி சிரப் கன்சிஸ்டன்சி அது மாதிரி இருக்கணும். நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த பதத்தில் இருந்தால் போதும். அப்படி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், ஒரு சிரப் மாதிரி வந்திருக்குல்ல, தொட்டு பார்த்தா அந்த பிசுபிசுப்போடு இருக்கணும். ஆனால் ஒரு கம்பி பதம் வரல. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு 4-5 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். அப்போ இறுகாமல் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். அடுத்தது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சு அப்படின்னா வெளியே சீக்கிரமாக ப்ரௌன் ஆகும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான சூடில் இருந்தால் தான் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். கையில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தொட்டோம் அப்படின்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி தொட்டும் போடலாம். ஆனால் தண்ணி எண்ணெயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் கொஞ்சம் சின்னதாக குலாப் ஜாமுன் சைஸில் தான் போடுறேன். ஏன்னா பாப்பாவுக்கு அந்த சைஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் சின்னதாகவே பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போடணும்னா நம்ம பெருசாகவும் பண்ணிக்கலாம். சின்னதாக பண்ணும்போது நமக்கு 12 பீஸ் கிடைக்கும். ரொம்ப உடனே வெளியே கரிஞ்சிருச்சுன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் இது சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமுமே நல்ல செவந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கு. இதை நம்ம 2 விதமாக பண்ணலாம். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னா நம்ம எண்ணெயிலேருந்து பொரிச்சிட்டு வெளியே எடுக்கிறோம்ல, எடுத்ததுமே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஜீராலாம் பன்குள்ளே நல்லா இறங்கும். அதை சாப்பிடும்போது நல்ல குலாப் ஜாமுன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேண்டாம், கொஞ்சம் தித்திக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பொரிக்கிறோம்ல, அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஜீராவில் சேர்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு லேசான கோட்டிங் மட்டும்தான் வரும். அப்போ உள்ளே ரொம்ப சுகர் சிரப் இறங்காது, வெறும் மேலே மட்டும் இருக்கும். அப்போ லேசான இனிப்போடு இருக்கும். 2 விதமாகவும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா லேசாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் சூடு பண்ணிட்டீங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. ஒரு லேசான ஒரு கோட்டிங் போதும். அதே நேரம் நம்ம சூடாக சேர்த்தோம் அப்படின்னா நிறைய ஜீரா உள்ளே இழுத்துக்கும்.
அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். டடா, நம்மளோட சுவையான பால் பன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.